கொடுத்தவன் முழிப்பான், எடுத்தவன் முடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசும்படா. நல்ல பாட்டு, நல்ல அர்த்தம், அழகான வரிகள் இருக்கட்டும், தப்பு கிடையாது. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக நண்பர்கள் எல்லோருக்கும் டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுவோங்க. இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள், சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோன்றதை சொல்லிட்டு, நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள விடுவோம். கடந்த 2 நாட்களாக ஒரு ஆடியோ வைரல் இருக்குங்க. வைரலாகி கொண்டிருக்கும் அந்த ஆடியோவில் பேசின விஷயத்தை குறித்தும் சரி, அந்த ஆடியோக்குள்ள பேசுபவர்கள் மீதும் சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு 2 நாள் வெயிட் பண்ணோம். 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் பாருங்க, ஆடியோ வைரலா இருக்கே தவிர அந்த ஆடியோக்குள்ள பேசுபவர்களை குறித்து எந்த ஒரு பேச்சும் கிடையாதுங்க. என்ன ஆடியோ, என்ன பேசுனாங்க, யார் பேசுனாங்க? படத்தில் இருக்கிற இவங்க பேர் ஜெகதீஸ்வரி அவர்கள், அமைச்சர், சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவங்க தான் பாருங்க அந்த ஆடியோவில் காரசாரமாக பேசுகிறாங்க. அப்படி என்ன பேசுகிறாங்கன்னா, லட்டு இருக்கு இல்லைங்களா, லட்டு. அந்த லட்டு தான் மெயினான கேரக்டர் அந்த ஆடியோவில். முதலில் அந்த ஆடியோவை கேட்டுருவோம். நண்பர்கள் 2 நாட்களாக கண்டிப்பாக கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த காணொலிக்காக ஆதாரத்திற்காக பதிவு பண்ணுறோம். பொறுமையாக அந்த ஆடியோவை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விஷயம் கேட்கலான்னு கால் பண்ணேன். சொல்லுங்கம்மா. நீங்க நம்ம தாசில்தார் ஆபீஸ்ல போய் நம்ம ஆபீஸ் பாத்தீங்களோ? நான் போவே இல்லம்மா, லட்சுமணன் போயிருக்காம்மா. லட்சுமணனா? ஆமா, டிஎஸ்பி போயிருக்கான், எல்லா ஆபீஸுக்கும் போயிருக்கான். லெட்டர் கொடுத்திருக்கானா? என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது தாசில்தார் இங்க எப்படி பேசுறது? அம்மா, நான் யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன். போதும், இது வரைக்கும் நிறுத்துங்க. அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ எல்லாருக்குமே சந்தேகம் வரும், என்னப்பா இது லட்டு தானே கொடுத்தாங்க, லட்டு கொடுத்ததுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி லட்டுன்னா ஸ்வீட் கடையில் விற்கிற பூந்தி லட்டு கிடையாதுங்க. லட்டுன்னா அந்த லட்டுக்கு பின்னாடிங்கிற அர்த்தம் லட்சம் இருக்கு இல்லைங்களா, லட்சம். அந்த லட்சத்தை தான் பாருங்க கோடு வேர்டு போட்டு லட்டுன்றாங்க. என்ன லெட்டர் கொடுத்திருக்காப்லையா? லட்டு ராஜபாளையத்துல லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? அது தாசில்தார் இங்க எப்படி பேசுறது? வேலை ஆகணும்னு சொன்னா வெறும் கையோட வந்தா எப்படிங்க? பொட்டிலாம் எடுத்துன்னு வரணுங்க. அந்த பொட்டியில் நிறைய லட்டெல்லாம் போட்டு எடுத்துன்னு வரணும். லட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா தானே வேலை ஆகும். நாங்க சொல்லுங்க, பத்திரிகை ஆதாரம் சொல்லுது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாகவே லட்சத்திற்கு லட்டுன்னு ஒரு மறுபெயர் வைத்து பொட்டியா வாங்குவதை குறித்து பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. விகடன் பத்திரிகையில தெளிவாக எழுதியிருக்காங்க. லட்டுன்னா வெறும் லட்டு கிடையாது, லட்சம் என்று பொருள். அதே பொருள் கொண்ட லட்டை பத்தி தான் பாருங்க அந்த ஆடியோவில் டிஸ்கஸ் பண்றாங்க. அதுவும் லட்டுன்னா சாதாரணமா எப்படிங்க, என்ன ஏரியா விட்டு ஏரியா எப்படி தாசில்தார் ஆபீஸ்க்கு போயிட்டு அதிகாரிலாம் பார்த்து லட்டெல்லாம் கொடுப்பீங்க? எங்கெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? முதல்ல ஏரியா விட்டு ஏரியா லட்டு கொடுக்கறதுக்கு யார் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தது? யாரு? லட்சுமணன் என்கின்ற டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு நிர்வாகி. அவர் தான் பாருங்க லட்டெல்லாம் கொடுக்கறத பத்தி பேசினுக்கிறாங்க. இந்த ஆடியோவில் பேசினுக்காங்க இல்லைங்களா, அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். அந்த பக்கம் பேசினுக்கிறது ராஜகுரு. அவரும் பாருங்க டிவிகே கட்சியை சேர்ந்தவர் தான். யூனியன் ஆபீஸ்ல இந்த டெண்டர்லாம் எடுக்கிற ஒர்க் பார்த்துனுக்கிறான் அவரு, கான்ட்ராக்டரு. அம்மா, நான் யூனியன் ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் வேலை பாக்கேன். அப்ப என்கிட்ட வீடியோ கேட்டாரு, அம்மா எப்ப வருன்னு. சார், அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேன். அவர்கிட்ட தான் பேசினுக்கிறாங்க. எப்படி ஏரியா விட்டு ஏரியா அந்த லட்சுமணன் என்பவர் லட்டெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அது தெரியாதுமா, நீங்க தான்மா பேசணும். நீங்க பேசுறீங்களா அவர்கிட்ட? இல்லம்மா, நான் பேசுறதில்லம்மா, எனக்கு அவருக்கு டச்சே இல்லம்மா. இதை பாருங்க, அந்த ஏரியா விட்டு ஏரியா என்கிட்ட ஏதாவது வேலைத்தனம் காட்டுறத பார்த்தேன் நான். அப்புறம் பார்த்துக்கங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லி பழக்கம் இல்லைங்க. நீங்களே கேட்டுக்கோங்க. ஒன்றியம் 3 நாள் ஒன்றியமா கிடக்கு. எது இருந்தாலும் நீங்க வீட்டுல வந்தா அப்புறம் அவங்க சந்திக்கணும்னு நேத்து நைட்டு 8 மணிக்கு கூட என்கிட்ட வீடியோ பேசினாரு.
சரி. அம்மா வந்துட்டாங்களா என்னன்னு. இல்ல சார் வரும்போது கவுல் சொல்லுவாங்க, குறைஞ்சது 15ஆம் தேதி வருவாங்க சார்னு. அப்பதான் சொன்னாரு, இந்த மாதிரி நல்ல யாரோ ஒண்டியச்சான்னு சொல்லி லட்சுமணன் இவங்க வந்தாங்க அப்படிங்கறத சொன்னாரு. அண்ணாச்சி யாரா இருந்தாச்சு அந்த அம்மா தான் தொகுதி எம்எல்ஏ, அந்த அம்மா தான் மாவட்ட செயலாளர். எது இருந்தாலும் நாங்க அந்த அம்மாட்ட சொல்லிக்கிடுவோம், அந்த அம்மா வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிடுவோம் சார் அப்படிங்கறதுல முடிச்சிருக்குமா. நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. நான் பேச மாட்டேமா. லட்சுமணன் மேல பிறகு நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து போய் உள்ளத்துக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுமில்ல நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5ஆம் மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்க என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தாங்க? இல்ல நீங்க எப்படி வரும் அந்த பையன்? ஆமா சொல்லியாச்சு பெரியவட்ட, எது இருந்தாலும் அந்த அம்மா தான். நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாட்ட நாங்க பேசிக்கிடுவோம், அந்த அம்மா உங்கள்கிட்ட என்ன மேடம். நீங்க அந்த பையன் பேசிக்கலாம். நான் எனக்கு லட்சுமணனுக்கு தொடர்பே இல்ல, அதுக்கு தெரியுமில்ல. நம்பர் வச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு நானும் அவனுக்கு கிரி பாம்புமா இருக்கமா. சரி நம்பர் இருந்தா கொடுக்கமா கொடுக்கமா. சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மேடம். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அதுன்னு மேடம் தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அதுன்னு நீ பார்த்து நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ஆமா அவன்கிட்ட பேசும்போது வாட்ஸ்அப் கால்ல பேசுங்க. இந்த ஆடியோவை முழுசா கேட்டாதான் அதோட கான்செப்ட் புரியும். ஒருவேளை பாருங்க, டிவிகே கட்சியோட ஐடி விங்கு, வல்கர் வாரியர்ஸ், சாரி வெர்ச்சுவல் வாரியர்ஸ், பிஆர் டீம், ஜெகதீஷ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த குரூப்பு அந்த அம்மா பேசுற அந்த இடத்த மட்டும் வெட்டி சோசியல் மீடியாவில் பரப்ப விட்டாங்கன்னா, பார்த்தீங்களா எங்க அமைச்சர்களோட நேர்மையை. லட்டு கொடுத்தாங்க, லட்சத்தை தான் சொல்றாங்க, லட்சம் கொடுத்தாங்கன்றதுக்காக என்ன மாதிரி பண்ணுவோன்னு சொல்றாங்கன்ட்டு அநியாயத்துக்கு போய் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல கான்செப்ட் என்னன்னா, லட்டெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்த லட்டை எப்படி ஏரியா விட்டு ஏரியா வந்து கொடுப்பாரு. சரிங்க அந்த நம்பர் கொடுங்க. சரி அதான் நான் உங்ககிட்ட விவரம் கேட்டுட்டு தான் அவன்கிட்ட பேசி உங்களுக்கு அடிச்சேன். அதெல்லாம் வீடியோ நம்பர் வேணாலும் உங்ககிட்ட கொடுக்கமா. நைட்டு கேட்டதுக்கு நாங்க எது இருந்தாலும் அந்த அம்மாவிட்ட பேசிக்கிடுவோம் சார், அந்த அம்மா உங்கள்கிட்ட பேசிக்கிடும். கொஞ்சம் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப இருக்குமா, நீங்க வந்தா பிறகுதான் நான் உங்களை பார்த்தா பிறகு சில இதெல்லாம் சொல்லணும். அண்ணாச்சி ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தரும் காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இது நம்பர் சும்மாவே நான் ஏற்கனவே போய் சொல்லி அங்க சுட்டிட்டு தான் வச்சிருந்தேன். இருங்க நான் ஊருக்கு வந்துக்கிறேன். ஆமா வாட்ஸ்அப் கால் தான் பேசணும். சரிங்கண்ணாச்சி. 94 அவங்க ஏரியாக்குன்னு அவங்கவுங்க இருக்கும்போது அந்தந்த ஏரியா விட்டு ஏரியா தாண்டி ஏரியா எல்லையை மீறி எப்படியா வந்து நீங்க வந்து லட்டை பத்தி எல்லாம் பேசுவீங்க? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்ததுன்னு சொல்லி தான் பாருங்க கான்செப்ட். அமைச்சர் அவர்கள் அந்த எதிர்முனையில் இருக்கவர்கிட்ட பேசுறாரு இல்லைங்களா, அண்ணாச்சி நீங்க அவர்கிட்ட பேசுவீங்களா? பேசினா அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் நம்பர் என்னன்னு வாங்கி கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி. அவர் பெயர் தான் ராஜகுரு. சொன்னோம் இல்லைங்களா, அந்த கான்ட்ராக்ட் டெண்டர்லாம் எடுக்கிறவன்னு சொல்லி. அவரும் டிவிகே கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து லட்டு கொடுத்தார் இல்லைங்களா, லட்சம் அந்த லட்டு கொடுத்தார் இல்லைங்களா, அந்த லட்சுமணனும் டிவிகே கட்சியை சேர்ந்தவர். பேசினுக்கிற அமைச்சர் அவர்களும் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க. இவெல்லாம் பாருங்க, சம்மந்தி சட்டத்துக்கு சாப்பிட போகும்போது எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டக்கணக்காக இருக்கிற மட்டைகள்னு வச்சுப்போமே. அந்த உண்மை ஒரு ஓரம் வந்துட்டு போடும், தப்பு கிடையாது. இப்போ அந்த ராஜகுரு என்பவர் ஆல்ரெடி அந்த கட்சிக்குள்ள தூக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த ராஜகுரு என்கின்ற ஒன்றிய செயலாளர் என்ன காரணத்திற்காக எந்த மாதிரியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை அந்த அறிக்கையில் எதுவும் குறிப்பிடலை. கட்சியின் விதிமுறைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டதாக பெறப்பட்ட தகவல்கள் மற்றும் புகார்கள் அடிப்படையில் விருதுநகர் வடமேற்கு ஒன்றிய செயலாளரான இவரை கட்சியிலிருந்து நீக்கிய பிறகு மறு அறிவிப்பு வரும் வரை இவருடன் கட்சி தொடர்பான எந்த விஷயத்தையும் யாரும் பேசாதீங்க, தொடர்பு கொள்ளக்கூடாது. டிவிகே கட்சி ஆட்சி அமைந்த நாளில் இருந்து இதே வேலை தாங்க. யாராவது ஒரு நிர்வாகி சம்பந்தப்பட்ட ஆடியோ வெளியே வரும், வீடியோ வெளியே வரும், உடனடியாக பாருங்க அந்த நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்னு ஒரு அறிக்கை வரும். கேட்டாக்கா நாங்கள் எவ்வளோ பெரிய தூய சக்தி நிரூபிச்சிட்டோம் பார்த்தீங்களா. எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ வெளியே வந்த உடனே நடவடிக்கை எடுத்துறோம். என்னென்னு கட்சியை விட்டு நீக்கிறோம், எவ்வளோ பெரிய நடவடிக்கை. சபாஷ். நாங்கள் சொல்லணுங்க, ராஜ்மோகன் சார் தான் சொன்னார். திமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில், இதற்கு முந்தைய ஆளும் ஆட்சி இருந்த சமயத்தில் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எவ்வளவோ பெரிய நடவடிக்கை. சபாஷ். சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை. சபாஷ். உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர். சபாஷ்னு பில்டப்லாம் பண்ணியிருந்தாரு. இப்போ அவங்கலாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல.
இருக்கட்டும், அந்த உண்மையெல்லாம் ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். இப்போ கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட வீடியோவோ ஆடியோ வெளியே வந்த உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துறோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? சரி, எடுக்கிற நடவடிக்கையை தொடர்ந்து அப்படியே பாதுகாத்து வச்சுருக்காங்களா? இல்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆதாரம். உதாரணத்துக்கு இந்த வேம்புலி என்கின்ற நபர் டிவிகே கட்சியோட நிர்வாகி, ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இந்த நபர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட வேம்புலி என்பவர் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக நடந்த அரசு சம்பந்தப்பட்ட விழாவில் கலந்து கொள்கிறார். எப்படிங்க அது? அந்த வேம்புலி என்கின்ற டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு வந்து கைதாகி கட்சியை விட்டு நீக்கிய ஒரு நபர் எப்படி டிவிகே கட்சி நடத்துகின்ற ஒரு அரசு விழாவில் கலந்து கொள்ள முடியுங்க? அப்போ பிம்பிடிப்பி பிலாப்பி, குழந்தைங்க அழும்போது அழுகை நிறுத்துவதற்காக லாலிபாப் கொடுப்பாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க எடுக்கிற நடவடிக்கை. டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஏதாவது ஒரு குற்றத்தில் ஈடுபடும் போது உடனடியாக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக, அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கப்படுவதாக ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. கொடுக்குற அந்த அறிக்கை கட்சியோட பொதுச் செயலாளர்கிட்ட இருந்தெல்லாம் வராது, கட்சியோட அதிகாரபூர்வமான பேஜில் இருந்து கூட வராது. திடீர்னு பாருங்க, யாரோ ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்க லெவல்லையே பாருங்க கட்சியை விட்டு நீக்கப்பட்டதாக போடுவாங்க. இப்போ பாருங்க, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி அரசு விழாவில் கலந்து கொள்ள முடியும்? அப்போ சொன்னோம் இல்லைங்களா, பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக அந்த சமயத்தில் பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதுக்காக கட்சியை விட்டு நீக்கியதை போல ட்ராமா தானே ஆடுறாங்க. அதே ட்ராமா தான் பாருங்க இந்த இடத்திலும் ஆடப்பட்டிருக்கு. பிரச்சனை வருது, அவசரமாக ராஜகுரு என்கின்ற அந்த ஒன்றிய செயலாளரை டிவிகே கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. பிரச்சனை பத்தி எரியும் போது அந்த சமயத்தில் பிரச்சனையை ஆஃப் பண்ணுறதுக்காக அடிக்கிற மாதிரி அடிப்போம், நீங்களும் பாருங்க வலிக்கிற மாதிரி நடிக்கணும். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை வரும்போது நிர்வாகிகளை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு எல்லாரும் மறந்துடுவாங்கப்பா, உங்களெல்லாம் யாரும் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க, உள்ளே வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி சேர்த்துனுக்குறாங்க. பண்ணிக்கோங்க, அது ஒரு ஓரமாக உட்காந்து பண்ணிக்கோங்க. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல 2 நாட்களாக இந்த ஆடியோ வைரலாகி கொண்டிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் அனைத்திலும் ஒளிபரப்பாகி வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த ஆடியோக்குள்ளே பேசுகின்ற அமைச்சர் அவர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத் துறையைச் சேர்ந்த அமைச்சர், பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற அவங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம், கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. லட்டு சம்பந்தமான டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த துறை அமைச்சர் மீது ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டாம், எடுக்க போவதாக ஒரு அறிக்கையாவது வந்ததா? என்ன பாருங்க, ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஒரே ஆடியோவில் 2 விஷயங்க. 1 பைசா சார் சொன்னாதான் எங்களுக்கு கௌரவமா இருக்கும். 1 பைசா லஞ்சம் இல்ல, 1 பைசா ஊழல் இல்ல, 1 பைசா லஞ்சம் இல்ல, 1 பைசா ஊழல் இல்ல. இதோட அர்த்தம் நமக்கு அப்ப புரியல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாதுன்னு சொன்னாரே தவிர கவர்மெண்ட் கிட்ட லஞ்சம் இல்ல, ஊழல் இல்லைன்னு அவர் சொல்லலையே. லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்லயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. 1 பைசா லஞ்சம் இல்ல, 1 பைசா ஊழல் இல்ல. பைசா கணக்குல இல்லைன்னு சொன்னாரே தவிர லட்டு கணக்குல இல்லைன்னு சொல்லலையே. சிம்பு சொல்லுவார் இல்லைங்களா, அப்ப புரியல இப்ப புரியுதுன்ட்டு. உண்மையிலேயே இப்ப புரியுதுங்க. புரிஞ்சு என்ன பிரயோஜனங்க? 2 நாட்களாக அந்த ஆடியோ வைரல் ஆயிருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த துறை அமைச்சர் மீது நாங்கள் என்னென்னு விசாரிக்கிறோன்னு ஒரே ஒரு வரியாவது அறிக்கை வந்ததா சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து? அது ஏங்க? அது நிர்வாகிகள் ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மாட்டிய உடனே கட்சியை விட்டு தூக்குவதை போல அட்லீஸ்ட் டிராமாவது பண்றாங்க இல்லைங்களா? அந்த டிராமாவையாவது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் மீது, எத்தனை அமைச்சர்கள் மீது வந்திருக்கு, எவ்வளவு புகார்கள் வந்திருக்கு, எவ்வளவு வீடியோ மாட்டியிருக்கு. ஆடியோ பாருங்க, இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லி யாராவது ஒருத்தராவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? கேட்டாக்கா எங்க அந்த ஆடியோ நாங்க அப்படி பேசலைங்க, இப்படி பேசிங்க, இப்படி பேசுறதா அப்படி மாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு 4-5 தினங்கள் கழித்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. ஏன்னா பாருங்க, இப்போதைக்கு மேனிப்புலேஷன் ஒர்க்கு தான் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்க. என்னோட உடன் வந்த சகோதரியா நினைக்கிறேன், அதை என்ன ஒரு அக்காவாத நினைச்சுதான் நாங்க எந்த நாள் வரைக்கும் நாங்க பயணிக்கிறோம். ஆனா சமூக வலைதளங்களை பயிரப்படும் தகவல் எல்லாம் பொய்யான தகவல். அதற்கு சாட்சிதான் எங்களோட ஒற்றுமை. இதுல எந்த ஒரு ஒளிமொழியும் இல்லை. உண்மை சீண்டுகிறார்கள் சீண்டட்டும், போற்றுகிறார்கள் போற்றட்டும், நாங்கள் மகிழ்ச்சியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். டயலாக், சீண்டுபவர்கள் சீண்டட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நாங்க எப்பவுமே பாருங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், சகோதரிகளை போலத்தான் இருக்கிறோம்னு சொல்லி, சகோதரிகளை போல இருக்கிறோம், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் டயலாக் பேசுற இவங்க தாங்க போட்டி போட்டாங்க. ஒரு விழாவுக்கு போனாங்க சில தினங்களுக்கு முன்பாக. அந்த விழாவில் வைக்கப்பட்டிருந்த பேனரை திரும்பி பார்த்தாங்க. என்னப்பா இது, என் பேரை முதல்ல போடாம, சம்பந்தமே இல்லாம கீர்த்தனா அமைச்சர் பேரை முதல்ல போட்டிருக்கீங்களே, தப்பாச்சே, இது என்ன, இது யார் இந்த பேனர் அடிச்சது,
யார் இந்த விழாவை ஏற்பாடு பண்ணது? என்னுடைய ஃபங்க்ஷன் இது, என்னுடைய ஃபங்க்ஷனில் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அது எப்படி முதல்ல கீர்த்தனா அமைச்சர் பேரை போடுவீங்கன்னு அவங்க தான் கேட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட வீடியோ ப்ரூஃப் இருக்குங்க. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ப்ரோக்ராம் பொறுப்பு அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி கிடையாது சார். அது எப்படி நான் ஃபைனல் குரூப்பில் போட்டுறேன். அதெல்லாம் நான் இவங்க தானே பேசினாங்க, இவங்க தான் கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு தான் அந்த ஈகோ வந்தது. யார் பேரை முதல்ல போட்டு யார் பேரை ரெண்டாவதா போடுறேன்னு சொல்லி கேட்ட இவங்களே தான் பாருங்க இன்னைக்கு சொல்றாங்க, சீண்டுபவர்கள் சீண்டட்டும், போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக சகோதரிகளாக இருக்கிறோம் என்று. யார் சீண்டியது, யார் தூற்றியது, யார் போற்றுவது? அந்த வீடியோவில் இப்போ யாருங்க பேசுறது? ஈகோ மனப்பான்மையோட பேருக்கு சண்டை போட்டு அந்த வீடியோவில் பேசுறது யாருன்னு சொல்லுங்க. ஒருவேளை அந்த வீடியோவில் பேசுறது இப்படி இருக்கும். எப்படிங்க? அதாவது அந்த சமயத்தில் திமுக சரி பண்ணி ஓம் க்ரீம் ரீம் ஜெய் மாராள கராள கும்பிடி இந்த மாதிரி ஈகோவோட பேசுங்க அப்படின்னு மாயமந்திரம் பண்ணி பேச வச்சிருப்பாங்களோ? கண்டிப்பா இதுக்கு காரணமும் திமுக தான். திமுக சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. எந்த அமைச்சர்கள்கிட்ட மக்கள் பிரச்சனை குறித்து மக்கள் எடுத்து சொன்னாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. திமுக சதி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி, எதிர்கட்சி சதின்னு அசால்ட்டாக போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாருங்கள், இதற்கு காரணமும் திமுக தான். மாய மந்திர வித்தைகளை கையாண்டு மனசுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரி பேச வச்சுட்டாங்க. அனைவரும் ஒற்றுமையாக இருக்கீங்களா? சகோதரிகளை போல இருக்கீங்களா? இருக்கக்கூடாது. ஜனக் ஜனக் ஜமக் ஜமக் டக் உடனடியாக அவங்க 2 பேரும் ஈகோவில் அடிச்சுக்கிற மாதிரி பண்ணுங்க. உண்மையிலேங்க, காமெடிக்காக சொல்ல. நீங்கள் வேணா பாருங்க, வருகின்ற நாட்களில் டிவிக்கு கட்சியை சேர்ந்த ஆல் இன் ஆல் A to Z யாரை குறித்து ஆதாரங்கள், வீடியோலேருந்து ஆடியோலேருந்து என்ன மாதிரியான ஆதாரங்கள் வெளிவந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க. அவங்க பியோர் தூய சக்தியோடு இருக்கணும்னு எண்ணத்தோடு இருந்தவங்க மனசுக்குள்ள தீய சக்தியை புகுத்தி மாய மந்திர வித்தைகளை கையாண்டு நல்லவங்களை தீயவர்களாக மாற்றியிருக்காங்க. இது முழுக்க திமுக எதிர்க்கட்சி தீய சக்தியோட வேலை. மாய மந்திர வித்தைகள் செய்கிறவங்களை வச்சு மந்திரம் பண்ணி வேணுனே இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்கன்ட்டு சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். ஏன்னா பாருங்கள், இப்போதைக்கு ஜோதிடத்துக்கு தான் அதிகப்படியான ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமை கொடுக்குறாங்க. மிக முக்கியமான துறை சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஆடியோ வெளியே வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. 2 நாளாக 10 என்ஜின் இருக்கு. அது குறித்து சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர்கள் யாராவது ஒருத்தராவது விளக்கம் கொடுத்தாங்களா? என்னங்க இது? கொலை மிரட்டல் விடுப்பதை போல இந்த மாதிரி பேசுறாங்களே ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு. தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். என்னங்க இதுன்னு ஏதாவது கேட்டாங்களா? யாராவது நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லைங்களே. ஆடியோ ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கு. நமக்கு என்னப்பா வந்தது? அதுக்கும் நமக்கு என்னப்பா சம்பந்தம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போமே. என்னப்பா வேலை அது? வாஸ்து சரியில்லைங்க. என்ன வாஸ்துங்க? தலைமைச் செயலக வாஸ்து சரியில்லை. இப்போதைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர் உயரமான இடத்துல இருந்தால் தான் தமிழ்நாட்டை இன்னும் உயரமான இடத்துல கொண்டு போய் வைக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? 10வது மாடி, நல்லா ஒசரமான 10வது மாடியில் கொண்டு போய் தலைமைச் செயலக ஆஃபீஸை வைங்க. ஏங்க, அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஆடியோ இதெல்லாம் பாருங்க, வாஸ்து காரணம் தான். வாஸ்து சரியில்லை, வீட்டை மாற்றணும். அமைச்சர்கள் தொடர்ந்து ஏன் தவறு செஞ்சுனே இருக்கிறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு தீய சக்தி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு. இந்த தீய சக்திகள்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தூய்மையான சக்தி ஆட்சி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஒசரமான இடத்துல இருந்து ஆட்சி பண்ணணும். இப்போதைக்கு தலைமைச் செயலகத்தில் வாஸ்து சரியில்லை. வாஸ்து எங்க 300 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க, இருந்தது போட்டுங்க. அதுதான் பிரச்சனையே. பில்டிங் பழசா சொன்னோம், உடனடியாக இந்த இடம் மாற்றப்பட வேண்டும். மாற்றம் வேணும்னு கேட்டீங்க இல்லைங்களா? இப்போதைக்கு பில்டிங்கை மாற்றினா தான் உங்களுக்கு மாற்றம் வரும். அமைச்சர்கள் தொடர்ந்து இதை போல எல்லாத்திலையும் எசக பசகா இடகுடமா எகுத்தப்பா மாட்டினே இருக்காங்களே. வாஸ்து சரியில்லை. வாஸ்து எங்க வாஸ்துலாம் இருக்கட்டுங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாது மகனே, எடுக்கக்கூடாது. எவ்வளவு கேபினட்டுக்குள்ள இருக்கிற அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட ஆடியோ வீடியோ வெளியில் வந்தாலும், என்ன மாதிரி ஆதாரம் வெளிவந்தாலும், எவ்வளவு மக்கள் எவ்வளவு கத்தோன்னு கத்தனாலும் ஒரு அமைச்சர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கக்கூடாது. மீறி நான் சொல்வதை கேட்டு நடவடிக்கை எடுத்தா ராஜ்யத்துக்கு கேடு விளையும். கேடு. ஏங்க, என்னங்க இது? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் ராஜகுரு அட்வைஸ் பண்ற அட்வைஸ் எல்லாம் எடுத்து வந்து இங்க பண்றீங்க. ஆமா,
இது ராஜாங்க ராஜ்ய ஆட்சி தான். ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்திற்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மக்கள் பிரச்சனை கூட நெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஜோசியத்துக்கும் ஜோசியக்காரர்களுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க? வாஸ்து சரியில்லைன்னு சொல்றாங்க தலைமைச் செயலகத்தில். மாத்து 10வது மாடி ஒசரமான இடத்துல கொண்டு போய் வச்சாதான் தமிழ்நாட்டை நல்லா பலப்படுத்த முடியும்னு சொல்றாங்களே. அப்போ 10வது மாடிக்கு மாத்துங்க தலைமைச் செயலக அலுவலகத்தை. அப்படியெல்லாம் பண்ண முடியாதுங்க, பண்ணித்தான் ஆகணும். சொல்றோம் இல்லைங்களா, இது ராஜாக்கள் ஆட்சி செய்கின்ற ராஜ்ய ஆட்சி இல்லைங்களேங்க. இது ஒன்றும் மன்னர்கள் ஆட்சி கிடையாது, மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சின்னு சொன்னாரு சிஎம் சாரு. தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்கள் ஆட்சி. ஏன்பா சொன்னதெல்லாம் நம்புவீங்களா? ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லைன்னு கூட தான் சொன்னோம். சொன்ன எங்களோட படத்துக்கே பாருங்க 100 பாட்டிக்கிட்ட 3000 வரைக்கும் வச்சு வித்துனுக்குறோம். பிளாக்ல ஓப்பன் ஆகவே பாட்டில பிளாக்ல வித்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. வலிப்பு வந்து அருணாச்சலம் என்பவர் இறந்துருவாரு பாட்டில பிளாக்ல வித்ததுக்காக. அது பாருங்க சட்டப்படி குற்றம், யாரும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே மாதிரி டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறதும் சட்டப்படி குற்றம். ஆனா அதை ஓப்பனா வித்துனுக்குறாங்க, கண்டுக்காம இருக்கிறாங்க. ஸோ பிளாக்ல பாட்டில வித்தது சட்டப்படி குற்றம்னு கைது பண்ற பட்சத்தில் டிக்கெட்டையும் பிளாக்ல விற்கிறவங்களை கைது பண்ணோம் இல்லைங்களா? பண்ண மாட்டேங்க. டிக்கெட்டை பிளாக்ல விற்கிறவங்க வெள்ளையும் சொலையுமா சுத்தின்னு இருப்பாங்க, நல்லா நீட்டா கஞ்சி போட்டு அயன் பண்ணி வெள்ளை வெளியேன்னு நின்று இருப்பாங்க. சட்டம் அனைவருக்கும் சமம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா அடிச்சு விடுவோம் போற போக்குல. ஆனா பாருங்க, இந்த பக்கம் கைது நடவடிக்கை பாயும் இந்த பிளாக்ல வித்ததுக்காக, இந்த பக்கம் பிளாக்ல வித்ததுக்காக சல்யூட் அடிச்சு அனுப்புவோம். பிளாக்ல விற்கிறதுக்கு மூல காரணமாக இருக்கிற அந்த ப்ரொடியூசர் கார்ல இருந்து கம்பீரமா இறங்கி வருவாரு, அவருக்கு சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுப்போம். இதுக்கு பேர் தான் ஜனநாயகம் என்று சொல்லுவாங்க. நீங்க என்னன்னு இதுக்கு அர்த்தம் சொல்லுவீங்க? சொல்றது ஒரு ஓரமாகட்டும். நம்ம எதில் விட்டோம்? மன்னராட்சி. மன்னராட்சி தான் இது. என்ன மனசாட்சி உள்ள மக்களாட்சியா? கிடையவே கிடையாது. இது மன்னராட்சி தான். எங்க இஷ்டம் தான், எங்க விருப்பத்தின் பேர் தான் நாங்கள் எல்லாமே நடப்போம். விக்கு இருக்கு இல்லைங்களா, விக்கு மண்டைக்கு மேலே வைப்பாங்க இல்லைங்களா, விக்கு. அந்த விக்கு வைக்கிறவரை எங்க போனாலும் அரசு செலவில் கூடவே கூட்டிட்டு போவோம். தனி விமானத்தில் கூடவே கூட்டிட்டு போவோம். ஜெகதீஷ்க்கு வந்து அரசாங்க வேலை போட்டு கொடுப்போம். ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு அரசு வேலை போட்டு கொடுப்போம். எல்லாரும் பாருங்க, எங்க சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு ஃபில்டர் பண்ணி அழகா அரசு உத்தியோகத்தில் கொண்டு போய் வைப்போம், அரசாங்க செலவுலயே. மிஞ்சி போனா என்ன கேட்பீங்க? ஊரா வீட்டு நெய்யை எடுத்து நீங்க ஏன்பா உங்க தேவைகளுக்காக உங்க வீட்டுக்கு நீங்க அல்வா கிண்டி யார் வீட்டுக்கு புகழ் பாட பாக்குறீங்கன்னு கேட்பீங்க. கேட்டுக்கங்க, நாங்க கேட்டதை எடுத்து போடுவீங்க, அவ்வளவுதானே. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். எடுத்து போடுங்கப்பா. நீங்க என்ன மாதிரி எடுத்து போட்டாலும் நாங்க எதையுமே கண்டுக்க மாட்டோம். நாங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் என்ன அக்கிரம அநியாயம் பண்ணாலும் மாசத்துக்கு ஒருக்கா மேடை போட்டு தீய சக்தி திமுகன்னு திட்டினா போதும், எங்களை ஃபாலோ பண்ற கூட்டம் கிளாப் பண்ணிட்டு ஊருக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயத்தை பத்தி கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பாருங்க ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அமைச்சரே பாருங்க கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய ஆடியோ கூட வெளியே வந்து அதை பத்தி நாங்க கண்டுக்காம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தலைமைச் செயலக அலுவலகத்தை ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை போல வாஸ்து சரியில்லைன்னு மாற்ற சொல்றாங்க. நாங்க மாத்திர வேலையை பார்த்துனுக்குறோங்க. பார்க்க வேண்டிய வேலை எவ்வளோ இருக்கு, அதையெல்லாம் பார்க்கறோமா? பார்க்க மாட்டோங்க. எங்க இஷ்டத்துக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்வோம். அப்படியெல்லாம் நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாற்ற முடியாதுங்க. திடீர்னு இதுல ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் பிரச்சனை இருக்குங்கன்ட்டு தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, தெரிவிக்கிட்டோம். ஒரு பக்கம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுனே இருக்கட்டும். அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சுனே இருக்கும்போது நாங்க டேபிள் கம்ப்யூட்டர்லாம் தூக்கி போயிடுவோமே. இல்லைங்க, நீங்க மாத்திர இடம் வசதியா இருந்தா கூட பரவாயில்லைங்களாமே, வசதி இல்லையாமே. போதிய வசதி இப்போ இருக்க தலைமைச் செயலகத்தில் இருக்கிற போதிய வசதி அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை அங்க இருக்குன்னு அடுக்கடுக்க அடுக்கியிருக்காங்களே. பணியாற்றுவதற்கும் பதிவேடுகளை வைப்பதற்கும் நாமக்கல் மாளிகையில் இடமே இருக்காது, இடமே கிடையாதுன்றாங்க. இந்த நேரத்தில் துறைகளை நீங்கள் மாற்றுவது பட்ஜெட் பணியை வெகுவாக பாதிக்கும். இடவசதியே இல்லாத நவீனமயமாக்கல் என்ற பெயரில் பிரிவுகள் அமைக்கப்படுவது முற்றிலும் பணியாளர்களின் நலனுக்கு எதிராக உள்ளது. மேலும் எதையுமே கண்டுக்காம, யார் சொல்வதையும் கேட்காம, யார் பேச்சையும் மதிக்காம, யார் சொல்வதையும் காதில் வாங்காம உங்க இஷ்டத்துக்கு நடக்கிற இந்த போக்கு கடுமையான வேதனை அளிக்கிறதுன்றாங்க. அப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுவோம். என்ன பண்ண முடியும் உங்களால? மிஞ்சி போனா மனசுக்குள்ள குமுற முடியும். ஐயோ இப்படி பண்றாங்களே, யார் பேச்சை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மதிக்க மாட்டோம், மதிக்கவே மாட்டோம். மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு பிம்பிலிப்பி பிலாப்பிக்காக சொல்லுவோம். நிர்வாகிகள்லாம் எடுத்து போடுற மாதிரி போட்டு மறுபடியும் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி சும்மா போற போகல அச்சு விட்டு போற டைலாக்குங்க அது, கிளாப்ஸ் வாங்கறதுக்காக மக்களாட்சின்னு சொல்லி. இது மன்னராட்சி. மன்னராட்சியை காட்டிலும் மிகவும் மோசமான ஆட்சின்னு தான் நாங்களே சொல்றோமே. அப்படிதான் பண்ணுவோம். ஜோதிட சாஸ்திரம் என்ன வழிகாட்டுதோ அதுதான் பண்ணுவோம். சங்கங்கள் சொல்றத பேச்சா நாங்கள் கேட்க மாட்டோங்க. என்ன மாற்றக்கூடாதுன்னு சொன்னால் மாற்றுவோங்க. என்ன பண்ணுவீங்க? வேலையை விட்டு போங்க. காத்துனுக்குறோம். யார் யார் வேலையை விட்டு போவீங்க அந்த வேலையில் பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை கொண்டு வந்து வைக்கலாம். நாங்கள் காத்துனுக்குறோம். என்ன போகிறீங்களா? போகிறதா போங்க. எங்கள் இஷ்டப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு இப்போதைக்கு ஜோஷியம் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு. இப்போ இருக்கிற இடம் வாஸ்து சரியில்லைன்னு சொன்னால் மாற்றித்தானே ஆகணும். எவ்வளோ சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் மாற்றுறது தான்.
இல்லைங்க, நிறைய வேலை இருக்குதுங்க, பார்க்க வேண்டிய வேலை. இதுதான் எங்களுக்கு முக்கிய வேலை. ஜோசியம் என்ன சொல்லுதோ அதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். உயரமான இடத்துல நாங்கள் போய் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் இருந்துதானே ஆகணும். சரிங்க, இப்போதைக்கு இந்த இடத்துலேருந்து உயரமான இடத்துக்கு போக சொல்லி ஜோதிடம் சொல்லுதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் உயரமாக போக சொன்னாங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டுவோம். ஸ்பேஸ் ஸ்டேஷன் கட்டி அங்கே நாங்கள் தலைமைச் செயலகத்தை மெயின்டைன் பண்ணுவோம். உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நாங்கள் பண்ணாலும் நாங்கள் சொல்வதை கேட்டு கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டங்குதுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு, முக்கியமாக எங்கள் கேபினெட்டுக்குள்ளே இருக்கிற எத்தனை அமைச்சர்கள் மீது புகார்கள் வந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு வீடியோ ஆடியோ வந்திருக்கு. யார் மீதாவது ஒரு பிட்டு நடவடிக்கை எடுத்திருக்கோமா? எடுக்கக்கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆட்சிக்குள்ள இருக்கிறவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்க ராஜ்யத்திற்கு கேடு விளையும். கேடு சார். அப்போ இவ்வளவு அக்கிரம அநியாயம் பண்ணுறாங்களே, பண்ணட்டும். பண்ற அக்கிரம அநியாயம் இதோடு ஒழியட்டும். ஜெகதீஸ்வரி அவர்கள் ஆடியோ வந்ததோட கடைசியா இருக்கட்டும். கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்களே, விடுக்கட்டும். இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து சரியில்லை. வாஸ்து இப்போ இருக்கிற தலைமைச் செயலகத்தை அப்படியே கொண்டு போயிட்டு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் 10வது மாடியில் வச்சு ஆட்சி பண்ணுற பட்சத்தில் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதுக்கெல்லாம் காரணம் அமைச்சர்களா? இல்லவே இல்லை. அவங்க லட்டு முதற்கொண்டு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு காரணம் வாஸ்து சரியில்லை. வாஸ்து இப்போதைக்கு பாருங்க, டைம் சரியில்லை. அந்த டைமை மாற்றணும்னு சொன்னால் பில்டிங்கை இருக்கிற இடத்துல மாற்றணும். மாற்றம் கேட்டீங்க இல்லைங்களா? இப்போதைக்கு ஆட்சியில் உட்காந்து எங்களால் புது திட்டம் எதையும் புதுசாக மாற்ற முடியல. ஏற்கனவே இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வச்ச திட்டத்தோட பேரை தான் மாற்ற முடிஞ்சுதுங்க. சரி, பேரை மட்டுமே மாற்றிருந்தா எப்படிங்க? வேற எந்த மாற்றம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டுனே இருக்கிறாங்க. ஏதாவது மாற்றணும் இல்லைங்களா? அதுக்கு தான் பாருங்க, பில்டிங்கை மாற்றணும். நீங்க வேணா பாருங்க, கடுமையான எதிர்ப்புகளுக்கு நடுவில் ஜோதிடர்கள் பேச்சை கேட்டு மாத்திர இந்த மாற்றம் மாறிய பிறகு எல்லாமே மாறிடும். தூய்மையான சுத்தமான நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆட்சி கண்டிப்பா மாறுதா இல்லையான்னு பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஜோதிட மாற்றத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணணும். மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.